ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப சாஃப்டான கல்யாண வீட்டிலலாம் ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற மாதிரியான ரவா கிச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானோன்னே 2 கப்பு அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்து கொடுங்க. நான் ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன். 5 பேர் சாப்பிட்றதுக்கு 2 கப் அளவுக்கு ரவை எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். அதே கடாயில் ரவையை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோடனே 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி ஒரு 10 பீஸ் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. கடலைப்பருப்பு முந்திரி எல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்க்கும்போது தான் நம்ம ஹோட்டல்லலாம் கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் கலராக கிடைக்கும். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப சேர்க்கக்கூடாது, சேர்த்திங்கன்னா புளிப்பாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். பீன்ஸு ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸு 2 கேரட்டு நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் பீன்ஸு கம்மியாகவும் கேரட் அதிகமாகவும் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பமான காய்கறி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். குடமிளகா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் பீன்ஸு கேரட்டு மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு அளவுக்கு தண்ணி. எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் 3 கப்பு. 1 கப்பு ரவைனா 3 கப்பு தண்ணி எடுத்திங்கன்னா நீங்கள் ஈவினிங் சாப்பிட்டாலுமே ரவா கிச்சடி பஞ்சு போல் சாஃப்டாக தான் இருக்கும். நான் 2 கப்பு ரவைக்கு 6 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்த உடனே ரவையை ஒரேடியாக கொட்டிடக்கூடாது. இந்த போல் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கிட்டு கிண்டிக்கிட்டே, ஒரு கையில் ரவையை கொட்டிக்கிட்டு இன்னொரு கையில் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும். தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் வெந்து வரும்போது சரியாக இருக்கும். கேசரிக்கும் சரி கிச்சடிக்கும் சரி ரவைக்கு 1க்கு 3 ரேஷியோவில் தண்ணி சேர்த்திங்கன்னா சாஃப்டாக நல்லாயிருக்கும். நம்ம ரவை நல்லா வெந்து வந்துருச்சு. அதே போல் நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்க்கும்போது தான் உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும். தண்ணி கம்மியாக சேர்த்திங்கன்னா ரவை உப்புமா கம்மியாக தான், கிச்சடி கம்மியாக தான் கிடைக்கும். இதுக்கு சர்க்கரையோ இல்லை தேங்காய் சட்னியோ வேர்க்கடலை சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.